ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் டாகா தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். நம்மளோட ஓனர் யாரை சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேற யாருங்க, இந்த பொடி பைய சின்சான் தாங்க. ஏய், நீ நாயா மாறதுக்கு அப்புறமா தான் ஏதோ பாக்குற மாதிரி இருக்க. ஜுஜு ஜுஜு, எந்த ஊரு நாயமா நீ? எல்லாம் என் நேரம்டா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே மலை உச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலை உச்சிக்கு தான் இந்த பொடி பையனை வந்து கூட்டு போக போகிறோம். நம்ம கழுத்தில் வேற பார்த்தீங்கன்னா காலரை கட்டிக்கிட்டு அவன் கையில் வேற பார்த்தீங்கன்னா கைத்தை கொடுத்துட்டானுங்க. எல்லாம் என் நேரம்டா. ஏய், நான் முன்னாடி போறேன், பின்னாடியே வா. சரிங்க ஓனர், போங்க, பின்னாடியே வர. ஏய், என்னது? டேய், மேலே இல்லடா, மேலே இல்லடா. ஏன்டா ஏன் பின்னாடியே வந்த? நீ தாண்டா பின்னாடி வாண்ண. நல்லா கேட்டுக்கோ, ப்ளூ கலர்னா என்னாலதான் போக முடியும், நீ அந்த ரெட் கலர்லாம் போக முடியும், புரிஞ்சுதா? அடா பாவி, இது முன்னாடி நீ சொல்ல மாட்டியா? இப்ப நம்ம தப்ப இவனுக்கு ஒரு வழி திறந்து விடணுமா? திறந்து விடுவோம், சீக்கிரம் வாடா. அதாவது அந்த ரெட் கலர் பிளாக்ல தான் நம்மளால போக முடியும், ப்ளூ கலர் பிளாக்ல தான் பாத்தீங்கன்னா சின்சானால போக முடியும். ஏன்னா ப்ளூ வந்து மனுஷனுக்கு, ரெட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸுக்கு. ஓ, அப்படியா விஷயம்? என்னது, இவன் போக மாட்டேன்றா, நம்மள போக சொல்றான் போல இருக்கு. என்னங்கடா லேசரை போய் ஃபேன் மாதிரி சுத்த விட்டுட்டு இருக்கீங்க? நம்ம செயின் டுகெதர் நம்ம ப்ளே பண்ணிருப்போம் பாத்தீங்களா, அதுல எப்படி செயின் போட்டு கட்டி விட்டுருப்பாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளே சின்சானே கட்டி விட்டுருக்காங்க. யாராவது ஒருத்தர் கீழே விழுந்தா பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பிடிச்சி இழுக்கலாம். இன்கேஸ் ரெண்டு பேருமே கீழே விழுந்தோம்னா கதை பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு போயினே இருக்க வேண்டியதா. நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. டே சின்சானு, இல்லடா உனக்கு ஏன்டா அவசரம்? அந்த பட்டனை பிரஸ் பண்ணாதான் உனக்கு வழி வரும். என் பின்னாடி வான்னு சொன்னேன், அதுக்கு என் பின்னாடியா வர? ஏ நாயே, நீ முன்னாடி போ. என்ன நாயகி என்ற கொய்யால டாக்ஸ் எல்லாம் எவ்வளோ நன்றி உணவு இருக்கும் உனக்கு தெரியுமாதான்? இங்கே என்னமோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கானுங்க, அதாவது டாக்ஸால ஓனரை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியுமா? அதாவது சின்சான் நடந்து போயிட்டு வானாங்க, நம்மளை பார்த்து எகிரி குச்சி போன்றானுங்க. அவ்வளோ இதுவாக போச்சு நாயெல்லாம் உங்களுக்கு. ஸோ கைஸ், உங்களுக்கு டாக் பிடிக்கணும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்க. என்னங்கடா லேசர்லாம் உருந்து போகுது? நானும் நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேங்க. எந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா லேசர் இந்த மாதிரி பாலா மாதிரி உருண்டு போய் நான் பார்த்தீங்கன்னா பார்த்ததே இல்லை. இப்போ இவன் ஒண்டி ஈஸியாக போயிடுவான், நம்ம ஒண்டி பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா போனோமா. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்டா, அதுமாதிரி இந்த டாகுக்கு ஒரு காலம் வரும். அப்போ எடுக்கிறங்க இந்த சின்சானுக்கு ரிவெஞ்சி. இங்கே என்னமோ வச்சிருக்கானுங்க, என்னன்னு தெரியலையே. ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போன்றாங்க. சின்சான் டக்குன்னு உள்ளே போயிட்டா. சரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தான் பார்ப்போம் என்னதான் ஆகுது சொல்லிட்டு. ஏதோ கீழே பார்த்தீங்கன்னா டைமர்லாம் ஓடுது, என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா தெரியல. ஏய், நம்ம மனுஷனா மாறிட்டோம். ஐயே, நான் டாகா மாறிட்டேன், எனக்கு டாகா இருக்கிறதுல விருப்பமே இல்ல. கொய்யால நான் ஏட சொன்னேன், ஒரு டாகா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் இப்ப பாடுறா. ஐயே, என்னால டாக்ல இருக்க முடியாது, இப்ப நான் கீழே குதிக்க போறேன். டேய் வேணாம்டா. அடா போவி, ஏன்டா இப்படி பண்ண? என்ன மட்டும் நீ மனுஷனா மாத்தல, இந்த இடத்த விட்டு அவனை போவே விட மாட்டேன்டா. அப்படா மனுஷனா மாத்திரா. ஐயே, என்னங்க இவன் டாகா மாறுறதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிறா? சரிடா, சந்தோஷமாடா உனக்கு? ஏப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏ நாயே, வா போலாம். ஜூ வா. திருப்பி நான் அவனை மனுஷன்லாம் மாத்த மாட்டேன். ஒரு டாகா ஒரு நிமிஷம் கூட இல்ல பாத்தீங்களா? ஒரு டாகா மாத்தனோடனே அழுதுன்னு திரும்பி மனுஷனா மாறிட்டான் பாருங்க. சே, நான் பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கீழே குதிச்சிட்டா. திருப்பி பார்த்தீங்கன்னா பார்த்து இன்னொரு ஜம்ப். நல்ல வேலை ஜம்பிங்க பார்த்தீங்கன்னா போட்டோம். இவனுங்க வேற அங்கங்க லேசரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. இதனால இது லேசர் ஏதோ ஃபேன் மாதிரி சுத்தலா விட்டுருக்கானுங்க. இப்போ இதில் மாட்டாம வேற அந்த டைரக்ஷன்ல போனோமா. நம்ம சின்சானே பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டான், பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா போலாம். ஏய், பாத்து வா சொல்லிக்கினே இருக்கலாம், பாத்து வான்ட்டு. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? நல்ல வேலை நான் வந்து செக் பாயிண்ட்டை மிதிச்சிட்டேன், அதனால நீயே வந்துட்ட. ஏய், 4 காலம் நடந்து வாடா, ஏன்டா எமௌண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? சாரி பாஸ், வழக்க தோசையில் போட்டேன். நல்ல வேலை நம்ம சின்சான் பையன் வந்து அந்த செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டாங்க, நமக்கு இருக்க போகுது. அதனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து வந்துட்டோம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருப்போம். இப்போ அவன் ரைட்டு, நம்ம லெஃப்டா, அல்லோ செக் அப்ப செக் அக்க செக். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பண்ணி ஜம்ப் பண்ணோம். ஏய் சின்சானே, இவ்வளோ நேரம் நீ வந்து மனுஷனா இருந்தாலும் இப்போ நான் வந்து மனுஷனா மாற போகிறேன், போடா உள்ள. சரி மாறி தோலை. கியூட்டா இருக்கடா சின்சானு, உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஷீரோ. ஷீரோ பின்னாடியாவா? என்னது ஷீரோவா? அது என்னோட நாய் பேருடா, ஏன்டா நீ அதெல்லாம் காப்பி அடிக்கிற? இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன வந்து என்னால நான் உன ஷீரோ தான் கூட போறேன். ஷீரோ, செத்துக்கிட்டு போன வச்சுக்க, உன் நைட்டு டின்னர் தர மாத்த பார்த்து வா. இவனுங்க வேற அங்கங்க ஜம்ப் பண்ண பார்த்தீங்கன்னா விட்றானுங்க. இந்த இடத்துலலாம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா மேலே இழுத்து ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்த்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே ஏதோ இன்னொரு நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா நிற்கிது, என்னவா இருக்குன்னு தெரியல. இப்போ இந்த பிளாக்ல வேற ஏறணுமா, டக்குன்னு ஜம்ப் பண்ணிடலாம். நல்லா வேலைங்க, வழக்க தோஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பிளாக்ல குதிக்க போயிட்டேன். சின்சான் நம்ம முன்னாடி போனதால பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்குக்கு போனோம் போல இருக்கு. நான்லாம் சின்ன பையனாக இருக்க போது சூப்பர் மேரியோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளே பண்ணியிருக்கேங்க. அந்த கேம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ்லாம் வரும். இதை பார்க்க போது எனக்கு அந்த மெமரிஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆஹா, வழக்க தோஷத்தில் அப்படிக்காவே போயிட்டேனே.
ஏண்டா மனுஷனா 6 அறிவு இருக்குன்றாங்க, உனக்கு ஒரு அறிவு கூடவா இல்ல? மனுஷனா ப்ளூ கலர்ல தாண்டா போனோம், டாக் தாண்டா பக்கத்துல போனோம், இந்த அறிவு கூட இல்லையாடா? ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஒரு ஜம்பிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுருந்தோம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். சரி சின்சான் இப்போ நீ போ. இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா சின்சான் தான் இழுக்கணும். ஓகே ஓகே, ஏன்னா அப்படியே அழகாக மேலே இழுது. நீங்கள் ஒன்றுமோ வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. இது எந்த இடம்டா? ஓ, இது வந்து பஸ்ஸில் போல இருக்கு. நம்ம சின்சானை கைட் பண்ண போல இருக்கு. ஏ ஷீரோ, இங்கே வா இங்கே வா, அங்கெல்லாம் போகாத, இப்படி வா, ஜூ 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 ஜூ. இப்படி வா, இப்படி அப்படியா? ஐயே, இந்த நாயை வச்சுக்கின்னு படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, ஆரம்பிச்ச இடத்துல போய் வந்து நிக்கிறான். ஏ ஹீரோ, இப்படி வா இப்படி வா இப்படி வா. ஏய் இங்க பாருங்களா, மோப்ப பிடிக்கிற சக்தியை யூஸ் பண்றா சின்சானு. போ 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 போ. அப்பா, ஒரு வழி ஒன்று மிதிக்க வச்சாச்சுங்க அந்த பட்டனை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த ஒரு பட்டனு சீக்கிரம் மிதிடா. அடுத்து அப்படியே பின்னாடியே வா. அடுத்து இந்த கிரீன் கலர் கூட போ. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? இப்போ அடுத்து எங்கடா போனோம்? பார்த்துட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா நமக்கு டோர் ஓப்பன் ஆகிடும். இப்படி வாடா, இந்த பைப்போட நம்ம பஸ்ஸில் முடிச்சு டோர் ஓப்பன் பண்ணாதான் நமக்கும் வந்து வழி வந்து கிடைக்குங்க. யோப்பா, அவ்வளோதான், வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். செக் பாயிண்ட்டு மாதிரி ரீச் பண்ணிட்டோம். சூப்பரு. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போக வேண்டியதா. வருது வேலங்கு. ஐயோ, மேலே இல்லடா. யோப்பா, நல்ல வேலை, சின்சான் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டான். இப்போ என்னங்க, அவன் மேலே போனோம், நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போனோம் போல இருக்கு. இதனடா லாவா மாதிரி லேசராக போட்டு வச்சிருக்கீங்க. டே சின்சானே, பார்த்து வந்துடுறா. டே கீழெல்லாம் விழுந்தா கதை முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட்லேருந்து விட்டுருவானுங்க. அப்படிதான், கமன் ஜாக்கி, யூ கேன் டூ இட். அவ்வளோதான், அப்படியே பற்றி லேண்டிங்கை போட்டுருவோம். இங்கே வேற லேசரை திருப்பி சுத்த விட்டுருக்கானுங்களா? நம்மளே பற்றி முன்னாடி போயிடலாம். சீக்கிரம் வாடா, நான் வந்தா மாதிரி வா. பரவாயில்ல, நல்லா டாகி. உனக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்கெட் நான் போட்டு விட்றேன். ஓவரா வெறுப்பேத்தாத, நான் மனுஷனா மாறணும். சீக்கிரம் போய் நான் மாத்திர வழியே போயிரு. அதெல்லாம் முடியாது. இந்த கேம் முடிக்கிற வரைக்கும் இனிமே நான் தான் மனுஷனா இருப்பேன். ஏன்? நீ தான் டாக்ஸை பத்தி அவள் இதுவா பேசினல, உனக்கான பனிஷ்மெண்ட் ராது. இந்த கேம் நீ டாக்காவது முடிச்சுக்காரு, அப்பதான் நீயும் உன்னோட ஹீரோ வந்து ஒழுங்கா வளர்ப்ப. இப்படிலாம் நீ பண்ண நான் கீழே குதிச்சிருவேன். குதிச்சிக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. நான் உன்னை மேலே இழுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் நினைச்சா அப்படியே கூட போகலாம். அதாவது கைஸ், நம்ம இப்போ சின்சான மேலே இழுக்கணுன்ற அவசியமே இல்லை. அப்படியே போய் நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் போனவள பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அவள் சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓ, அப்படியா விஷயம்? இன்னுங்க, இது திருப்பி கீழே போக லேசரு. இப்போ ஸ்விட்ச் பண்ணி ஜம்ப் பண்ணுமா? நம்ம லெஃப்ட்டு, சின்சான் பார்த்தீங்கன்னா ரைட்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டு, சின்சான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பார்த்து போடா சின்சான். என்னங்க இங்க அங்கங்க லேசர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படிதான் பண்ணா இது நியாயம்மா? மனம் தாங்குமா? நீங்க வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடூரமான பாட்டுலாம் நம்ம வாய்ஸ்ல வந்து கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதவங்க மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஏய், என்ன இது? செயின் மறைஞ்சு போச்சு கைஸ். ஏதோ ஒரு பக்ல செயின் போயிட்டு இருக்கு. நம்ம சின்சான இழுத்தோம் பாத்தீங்களா? அப்பதான் பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டு இருக்கு. எப்பா, நல்ல வேலை திரும்பி பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக செயின் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம இருக்கோம் சொல்லிட்டு தெரியுங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செயின் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல வேலை திரும்பி வந்துருச்சு, அது இருக்க சந்தோஷம். சீக்கிரம் வாடா சின்சான்னு போகலாம். அங்கே பாருங்களா, அவன் வேற ஒருத்த வந்து தொலைய மாட்டேன்றான். வாடா சீக்கிரம் போடா, டக்கு கேம் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். இப்போது நமக்கு ரைட்டு, சின்சானுக்கு லெஃப்ட்டு. சின்சான் அப்படியே அதுக்கு மேலே ஏறி பார்த்து ஏறிக்கையே லேசரு. எப்பா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா லேண்டிங்கை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டான். இப்போ ஐயோ, இல்லடா மேலே இல்லடா. ஏய் மடையா, பார்த்து போடா. ஏன்டா இப்படி பண்ற? கஷ்டமா தான் சொல்லு, நான் வேணா மனுஷனா மாறிக்கிறேன், நீ வந்து டாகா மாறிக்கோ. இல்ல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டா, அவ்வளவுதான். ஓகே, போயிட்டியா? இப்ப நானும் போறேன். சீக்கிரம் ஓடியா. இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதாங்க. வெற்றிகரமா பத்தி செக் பண்ணி ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு மேல சின்சான் செத்தா கூட நமக்கு பாத்தீங்கன்னா கவலை இல்லை. அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் பண்றதுக்கான இடம் இருக்கு. பேசாம நம்ம டாகா மாதிரி சின்சான மனுஷனா மாத்தலாமா, இல்ல சைலண்டா போயிடலாமா? இவன் வேற பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம உயிரை வாங்குறானே. இது கரெக்டா அங்க போனோடனே பாத்தீங்கன்னா நம்ம கிராசிங்க போட்டு இவனை மேல வந்து இழுக்கலாம். அப்பா, இப்ப இழுப்போங்க மேல. என்னத்தை தூண்டுறான்னு தெரியலங்க. எரும மாட்டு கணம் பார்த்தீங்கன்னா கிணகுறான். அப்பா, ஒரு வழியாக மேலே பார்த்தீங்கன்னா இழுத்தாச்சு. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சரி சின்சானு, ரொம்ப கெஞ்சுற, அதனால என்ன பண்ற, நான் வந்து டாகா மாறிக்கிறேன், நீ வந்து மனுஷனா மாறிக்க. இந்த ஒரு டைம் ஒண்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போ, நான் உன்னை மறுபடியும் மனுஷனா மாத்தி விடுறேன். ஹோபாடி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வா போலாம் ஜிம்மி, என் பின்னாடியே வா. என்னது ஜிம்மியா? ஆமா, நீ மட்டும் எனக்கு ஹீரோன்னு பேர் வச்ச, ஆனா நான் உனக்கு ஜிம்மின்னு பேர் வச்சிருக்கேன். கைஸ், உங்களுக்கு ஜிம்மி சொல்ற பேர் பிடிச்சிருக்கா இல்ல ஹீரோ சொல்ற பேர் பிடிச்சிருக்கா? மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஏண்டா இதெல்லாம் கூட வாடா கமெண்ட்ஸ்ல கேட்ப. சரி வா போலாம். என்னங்க இது, ஸ்விட்ச் பண்ணி ஜம்ப் பண்ணுமா? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெட் கலரில் போனோம். தப்பி தவறி பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து போயிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா இந்த மில்க் பீக்கிஸ் மாதிரி அங்கங்கே உடச்சி போட்டு வச்சிருக்கானுங்க. டே சின்சானே,
உனக்கு வந்து ரைட்டு, எனக்கு வந்து லெஃப்ட். பார்த்து போ, ஆர்வ குளர இப்படிக்க வந்துடாத. இப்போ அடுத்து எங்கடா போனோம்? ஓ, இங்கேருந்து இங்கே வேற ஜம்ப் பண்ணணுமா? நம்மளாம் ஜம்ப் பண்ண வேணாம், அந்த சின்சான் பையனே பத்தியா ஜம்ப் பண்ணிட்டோம். ஏய் நியாயமா நீ தாண்டா இங்க ஜம்ப் பண்ணிட்டு என்ன இழுத்துருக்கணும். ஏன்னா டாக்ஸ் தான் ஹியூமன்ஸோட அதிகமா ஜம்ப் பண்ணும். ஆனா இங்க தலையெழுத்த பாரு, நான் ஜம்ப் பண்ணிட்டு உன்னை வேற பத்தி தான் பிடிச்சி இழுத்துன்னு கிடக்குறேன். ஏன்டா எனக்கு வர நாய்ங்களா இப்படி சோம்பேறிங்களா வருதுன்னு தெரியல. என்னது சோம்பேறியா? கோயால இருறா, அடுத்த மாறுற இடம் வரட்டும். உன்னை டாகா மாட்டினா அவனை என்ன படாத பாடுபடுத்தன மட்டும் பாரு. ஆமா, நான் டாகா இருந்தானா மனுஷனா இருந்தானே, நான் தாண்டா உன்னை இழுத்துன்னு போயிட்டு இருக்கேன். இப்போ மட்டும் என்ன, நான் தான் உன்னை இழுத்துட்டு வந்தேன். ஏறி அங்க லிஃப்ட் வருது பாரு, அந்த லிஃப்டையாச்சும் ஒழுங்கா பிடிக்கிற வேலையை பாரு. ஓவரா அசிங்கப்படுத்துறானே இந்த லிஃப்ட்டை. நம்ம எப்படியாவது ஏரியாவனவங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை கழுவி ஊற்றுவான். இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு. என்ன சின்சானே நீ ஜம்ப் பண்ணல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏய் இழுடா மேல, பின்ன எதுக்குடா உன்னை மேல அமிச்ச? சீக்கிரம் இழு. அங்கடா திருப்பி இந்த மாதிரி முனையில் நடக்க விட்றீங்க. லைட்டாக ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் போல இருக்கே. இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த பச்சை கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க லேசரை தாண்டா அடுத்த செக் பாயிண்டா. ஏய் என்னடா பேசிக்கினே இருக்க? நான் போற பயமா இருந்தா அங்கேயே நில்லு. நீ போறியா? டேய் அது எனக்கான பட்டன்டா, நான் ப்ரெஸ் பண்ணாதான்டா உன்னாலே போக முடியும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரீன் கலர் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. அட நாயே, இதை வச்சுக்கின்னு எனக்கு என்னத்த பண்றதுனே தெரியல. இது நான் தனியாவே போயிடலாம் போல இருக்கு. வா மேல வந்து தொலை. ஐயே என்னங்க அநியாயத்துக்கு ஸ்லிப் ஆகி விடுறோம். நம்ம ஒரு டாகா இருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளால போக முடியல. ஆனால் சின்சான் போறானே, எவன்டா அதை நடிச்சது? இப்போ நம்மளை எவனோ ஃபிஸ்ட் வச்சு அடிச்சிட்டாங்க கைஸ். அதாவது இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு வாங்கலாம். அதை வச்சுட்டு யாராவது போகிறாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சு கீழே தள்ளலாம். அதேமாரி ஏதோ ஒரு நாய் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து அடிச்சிருக்கீங்க. ஏண்டா காசு இருக்கு சொல்கிற திமிரில் ஆடுறீங்களாடா? நம்மளும் வாங்கி அடிக்கல சொல்லிட்டு பார்த்தா நம்ம கீழே ரோபக்ஸ் இல்லைங்க. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்முன்னு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நமக்கு ரைட்டு, சின்சானுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. இப்போ சுவிட்ச் வேற பண்ணுமா? டே சின்சானே அப்படி போ இப்படி வராத. என்னடா இப்படி சுவிட்ச் பண்ணி ஜம்ப் பண்ண விட்றீங்க? சின்சானே போயிடு ஏன்னா ஃபிஸ்ட் போட்டு அடிச்சிட போறா. ஏய் டாகி ஒழுங்கா மேல வந்து நில்லு. நான் சும்மா இழுக்க முடியாது. அவனுக்கு வேற ஃபிஸ்ட் போட்டு அடிச்சிருவானுங்கன்னு பயமா இருக்கு எனக்கு. வா. ஷோப்பா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் சைடு நின்ட்டோங்க. சீக்கிரம் போ. அட யாரா நீங்க கைஸ்? இந்த நாய்க்கு காலர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலர் ரெயின்போ கலரில் வேணும்னா 49 சம்திங் ராபர்ஸ் கொடுத்து வாங்கிக்கோன்றானுங்க. ஏன்டா அவ்வளோ காசுலாம் இருந்தால் நான் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அநியாயம் பண்ணுறானுங்க. இந்த டாகு காலரில் இருக்க காலருக்கு லைட் எரிஞ்சா என்ன இல்லைன்னு நமக்கு என்ன? ஸோ நீங்கள் இந்தமாதிரி ராப்ளெக்ஸில் ப்ளே பண்ண போது பார்த்தீங்கன்னா தாராளமாக காசுலாம் இதில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் வாங்கினா அது இந்த ஒரு கேமுக்குள்ளே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா இந்த கேம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்லெஸ் தாங்க. என்னப்பா கருத்தூசி போடுற? என்னங்க கொண்டு வந்து இங்கே விட்டா? ஓ இங்கே ஜம்ப் பண்ணி தான் ஏறணுமோ? இமே கொஞ்சம் போயிருந்தாலும் லேசர் அடிச்சிட்டு இருக்கோங்க. டே சின்சானே உனக்குலாம் இழுக்க தெரியுமா? இழுக்க தெரியாதடா? ஏன்டா இப்படி இழுத்து லேசரில் விட பார்த்தேன்? எப்பாடி ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்டை பார்த்துட்டு ஓடு. அவ்வளோதாங்க. இந்த வாட்டி என்னங்க? இந்த வாட்டி நம்ம தான் பசில் சால்வ் பண்ண போல இருக்கு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா சின்சான் சால்வ் பண்ணா. என்னடா எனக்குண்டி இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்கீங்க? கீழே பாருங்களேன் கேப்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்படிலாம் பண்ணா இது நியாயம்மா? மனம் தாங்குமா? நீங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா இந்த மாதிரி கொடூரமான பாட்டெலாம் நம்மளோட வாய்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டியது இருக்கோங்க. லைக் கொடுக்காதவங்க மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு போனோமா? சின்சானே இல்லடா. ஏய் டாகி உனக்கு கண்ணுக்குன்னு தெரியுதா இல்லையா? அங்கதான் அவ்வளவு பெரிய கேப் இருக்கு தெரியுதுல. சுத்திக்கிட்டு வருவோம் சொல்ற அறிவு கொடுவா இல்ல? மனுஷனா இருக்க போதும் அறிவு இல்ல, டாகியா மாற போது கொடுவா உனக்கு அறிவு வேலை செய்யல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவனுக்கு கொண்டு ஈஸியாக கொடுத்தானுங்க, அவன் அசால்ட்டாக முடிச்சிட்டான். ஆனால் நமக்கு பாருங்க எவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்கானுங்க சொல்லிட்டு லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. இதெல்லாம் அவனுக்கு புரியாது. எப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போனவங்க, சின்சானே தான் லெஃப்ட்டு. அதோ பார்த்துட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனுஷனா மாறுறதுக்கு. எடே சின்சானே இந்த வாட்டி நான் மனுஷனா மாறிட்டு உனக்கு என்ன பண்ணுற மட்டும் பாடுறா. ஏய் நீ மனுஷனா மாதிரி எதுவா மாதிரி? ஏன்டா இப்படி கோத்து விடுற? ஐயே இந்த நாய் தொலை தாங்க முடியலங்க. இங்க பாருங்க அவர் கீழே தூங்குறான். இலி ஐயோ இங்க எவனோ ஃபிஸ்ட் போட்டா. சரி எதுக்கோ கவலைப்படாத, நான் செக் பாயிண்ட் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டேன். நல்லா வேலைங்க. சின்சான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ண லேண்ட் ஆயிட்டா. இல்லைனா என்ன ஆகுறது? எடே சின்சானே வாடா நான் மறுபடியும் மனுஷனா மாறுறா. இனிமேலாம் என்னால் பார்த்தீங்கன்னா டாகால இருக்க முடியாது. இப்போதாங்க பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். சீக்கிரம் வாடா போகலாம். ஏன்டா என்னைய பார்த்துட்டு இருக்க? இருறா வர்றேன். ஹீரோ பார்த்து ஜம்ப் பண்ணு. இப்போ நீ சின்சான் இல்லைல்ல ஹீரோ மறந்துட்டேன். ஏய் ஹீரோ கீரோட கூப்பிடாத, சின்சான் நொகரான்னு கூப்பிடு. என்னது சின்சான் நொகரா கூப்பிடுவா? வேணா ஹீரோ நொகரான்னு கூப்பிடுவா. உன்னை மனுஷனா மாத்திரியே கூடாதுடா. என்னைய விருப்பத்திட்டு இருக்க. இப்படிலாம் பண்ண வச்சுக்க போய் லேசர் லைட்ல அடி வாங்கிட்டு ஜாக்கிரதை. ஆமா எங்கடா நம்மள கனெக்ட் பண்ண சங்கிலியை காணோம்? நம்ம ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சங்கிலி காணாம போயிடுச்சுடா. இரு அடுத்த செக் பாயிண்ட் போனா தானா வந்துட போகுது. அதான் ஒரு விஷயமா? கைஸ் அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா சங்கிலி வேற பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டு இருக்கு. அது காணாம போனா என்ன பிரச்சனைனா நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் சொல்லிட்டு போய் தெரியாம போயிடுவாங்க. ஏன்னா ஒரு லிமிட் மேல போனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து கீழே தள்ளிடும். டேய்
மேலே வந்து தொலைடா. மனுஷனா மாறணும் அழுவுற. ஆனால் மனுஷனா மாறினாலும் பார்த்தீங்கன்னா உன் மண்டையில் அறிவுன்றதே இல்லையே. என்னங்கடா லேசர் லெஃப்ட் ரைட்டு போயிட்டு இருக்கு. கம்மான் ஒரு வேலையை பார்த்து தாண்டிட்டோம். சின்சான் எப்படி தாங்குறான்? அவன் டாக்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தாண்டிட்டாங்க. இப்போ அடுத்தது நமக்கு ரைட்டு, சின்சானுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. செயின் வந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா செயின் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது. இப்போ வந்து சின்சானுக்கு லெஃப்ட்டு, நமக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டு. அல்லோ சேக் பச்சேக் ஆங்கர் சேக். இப்போ போயிட்டு அந்த பச்சை கலர் ப்ரெஸ் பண்ணணும். மாட்டே சின்சானு, நீ தான் போய் ப்ரெஸ் பண்ணணும். போ 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 போ. இந்த செயின் வேற எனக்கு எவ்வளவு தூரம் வரும்னு தெரியலையே. மண்டையா ப்ரெஸ் பண்ணிட்டேன், பார்த்து போ. சூப்பர் வேலை பண்ண ஹீரோ நொகரா, வா போலாம். என்ன ஹீரோ நொகரான்னு கூப்பிடாதன்னு, நான் சின்சான் நொகரா. ஹீரோ நொகரா தான்டா நல்லா இருக்கு. கைஸ் ஹீரோ நொகரா நல்லா இருக்கா இல்லை சின்சான் நொகரா நல்லா இருக்கா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிடுங்க. எல்லாரும் சின்சான் நொகரா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாரு. பார்க்கலாம்டா, வா போலாம். சீக்கிரம் செயினை கொடுத்து தொலைங்கலாம்டா. செயின் இல்லாமல் என்னால் வேறு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தாக்க முடிக்க முடியும்னு தெரியல. இதனடா ஏதோ கண்ணாடி மாதிரி வச்சிருக்கானுங்க. லெஃப்டா ரைட்டா? ஓகே லெஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா போலும் போல வைக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்கானுங்க. இங்கே வந்து பாருங்களேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரைட்டு, திருப்பி பார்த்தீங்கன்னா ரைட்டு, திருப்பி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோங்க. செக் பாயிண்ட் ரீச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பழையபடி சங்கிலியை வந்து நம்ம கொடுத்துட்டானுங்க. ஸ்விட்ச் பண்ணி வேறு ஜம்ப் பண்ணணுமா? ஐயோப்பா, ஒரு வழியை வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டோம். என்னங்கடா லேசர் லெஃப்ட் ரைட்டு போயிட்டு இருக்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் வருது. புரிஞ்சு போச்சுங்க. இந்த லேசரில் மாட்டாமல் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே போகணும் போல இருக்கே. டேய் அங்க பாருடா, நான் ஃபினிஷிங் லைனை பார்த்துட்டு அங்க பாரு. எங்க பார்க்கணும்? ஆமாங்க, அதுவும் இருக்குங்க ஃபினிஷிங் பாயிண்ட். அங்கே போயிட்டா கேம் ஓவர். லேசரில் மாட்டக்கூடாது. ஏய் காப்பாத்துறா, என்ன காப்பாத்து. இருடா குலைக்காதடா. மேலே இருக்கிற ஹீரோ உன்ன வந்துரு. அப்படியே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதாங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ இதை வண்டி கடந்துட்டோம்னா கேமை பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நம்ம வந்து முடிச்சிடலாம். கமான். முன்னாள் வாடா போடே. முன்னால் முடியும் தோலா. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரோப்ளெக்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் கிடைச்சா நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஓல்டு வீடியோஸை மறக்காம பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும். டேய் மேலே இழுத்து தொலையண்டா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க சின்சானே? இல்லடா. யோப்பா நல்ல வேலை இழுத்து விட்டாங்க. இன்னும் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவைங்க. அதோட பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பான கேமுங்க. அதுவும் இந்த சின்சானை வச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரத்துக்கு படாத பாடு பார்த்தீங்கன்னா பட்டோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கோசம் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இந்த லேசரில் மாட்டாமல் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டோம்னா அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம அதை தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.